இவங்க பையன் ராஜான்னு சொன்னாங்கல்ல, கட்டிக்க உருப்படியா கோமணம் கிடையாது ஒண்ணு. அந்த பையன் என்ன பண்றான், புலித்தோலை கட்டிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, சரி மானத்தை காப்பாத்த ஏதோ கட்டியாவது இருக்கானே, நல்ல அறிவுள்ள பையன்னு நினைக்கலாம். அந்த பையன் நல்லா கேட்டுக்கங்க, நடு சாமத்துல, எப்படி நடு சாமத்துல நாய கூட்டிக்கிட்டு சுடுகாட்டுல சுத்திட்டு இருக்கிற பையன் கேக்குறேன், உங்க ராஜாவுக்கு சுடுகாட்டுல என்னையா வேலை? எல்லாரும் ஒரு நாள் அங்க போய் ஆகணுமே, பையனும் கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு வர்றாங்க. இல்ல ஊருக்குள்ள சொன்னாங்க உங்க பையனுக்கு ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி. அப்படியெல்லாம் இருக்கிறது. எங்க பையன் தங்கமான பையன், தரமான பையன். அதனாலதான் நாங்க மழையவே இருக்கு. இதெல்லாம் எதுக்கு நாங்க வெட்டியா பேசல, எங்களுக்கு வேற நேரம் ஆச்சு, எல்லாம் பசியோட இருக்கிறோம், நீங்களும் பசியோட இருக்கீங்க. உங்களுக்கு வேணா எங்களுக்கு வேணாம், திருவிழாக்கு வந்துட்டோம், நாங்க சீர்தட்டெல்லாம் கொண்டு வந்துருக்கிறோம், உங்க பிள்ளைங்களை கட்டி நான் நினைவு சொல்லட்டுங்களா, உங்களுக்கும் வேணாம் எங்களுக்கும் வேணாம், உங்க பையன் எங்க பிள்ளைக்கு வேணாம். அது எப்படி, நான் எங்க பையன் ஆசைப்பட்டுட்டாரு, உங்க பிள்ளையும் ஆசைப்பட்டுச்சுன்னு நாங்க கேட்டுதானே வரோம். எது எங்க புள்ள இன்னைக்கு வரைக்கும் குளிஞ்சதில்ல, நிமிர்ந்ததில்ல, உண்மையா இல்லையா? அதனால பையனை காணோம், அதனாலதான் நம்ம பிள்ளை யாரையா பார்த்திருக்காரா? ஆமா நம்ம பையன் பாப்பாரு, ஏன்னா குளிஞ்சதால நிமிராத பிள்ளைதான் வேணும். எங்க புள்ள வீட்டை விட்டு தாண்டினதில்ல, வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த பக்கம் பின்னாடி ஆத்துக்கு போயிட்டு வருவா, அவ்வளவுதான். சிங்காநல்லூர் வந்தனால நாங்க பார்த்துட்டோம். ஆக எங்க பிள்ளைய வந்து இப்ப நீங்க கட்டியே தீரணுங்கிறீங்க. கண்டிப்பா என்னென்ன சொத்து மதிப்பு இருக்கு சொல்லுங்க. சொத்தா பிள்ளை கட்டுறதுல ஏதாவது நமக்கு தகுதிக்கு கொஞ்சமாவது. இந்த உலகத்திலேயே பெரிய வீடு எங்களுதான். எந்த வீடு? கைலாயம்னு பேரு. சரி, வந்துட்டீங்களா? நாங்க எங்க கைலாயம் வரப்போறோம்? நாங்க கோட்டை கட்டி இங்க இருக்கிற கைலாயத்துக்கு பெரிய கோட்டை வச்சுக்க. கைலாயம் செத்து போறவங்க எல்லாம் போறாங்க அங்கதானே. அதுவும் சொல்ற மாதிரிதான் இருக்கும். அப்படி. ஆமா. ஆக சொத்து வந்து நிறைய வச்சிருக்கோம். இந்த பையனுக்கு கைலாயம் இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எண்ணி நடந்தாத அன்பு இருக்கு. அதுக்கு வந்து என்ன வேணும் பார்த்தா கார் இருக்கு, பஸ் இருக்கு, நிலம் இருக்குது, தோட்டம் இருக்கு, குளம் இருக்கு, எல்லாம் இருக்கு. உங்க பையனுக்கு இருக்கா? எங்க பையன் தான் இருக்கு. உங்களுக்கு வாங்க எங்க நாம என்னைக்குமே உங்களை நம்பினதில்ல. இந்த இருக்க தலைமையில போட்டு வேற சொல்றீங்க, அதை நாங்க நம்புறோம். இதெல்லாம் வெள்ளப்பெப்பர் எழுதி கொடுங்க. என்ன வந்தாருங்க, நாங்க இத்தனை பேர் சாட்சியா வச்சு நாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் எங்க பையன் உங்க பிள்ளைக்கு. அந்த வெள்ளப்பெப்பர் தான் சொல்ல போனா. சரி, உங்க பையனை எங்க பிள்ளைக்கு வீட்டோட மாப்பிள்ளை கட்டிக்கலாமா? இது எப்படி கட்டிக்கலாமா? நம்ம பிள்ளை எங்கேயும் போக மாட்டா, சத்தத்தை காணுமே. அப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா? நீங்க சொன்னாதான் இப்ப கல்யாணமே. சத்தம் கேட்கல எனக்கு. பண்ணலான்னு சொல்லு. கல்யாணம் பண்ணலாமா? நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா இத்தனை பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும். வரும் கோர்ட்டுக்கே வக்கீல் வச்சிருக்கையா? என்ன வச்சிருக்கீங்க? வக்கீல். ஓ ஆமா, நாங்க நோட்டீஸ் அனுப்புவோம். நாங்க ஜட்ஜே வச்சிருக்கோம். ஆமா, கோர்ட்டே இருந்தீங்க. ஆக உங்க பையன் வேண்டாங்க. உங்க பாருங்க, நல்ல பையன் இல்ல, 4 பேர் நல்ல விதமா சொல்லலையா? சொன்னாங்கன்னு சொல்லுங்க. எங்க சொன்னாங்க? நாங்க ஊருக்குள்ள வந்தவங்க சொன்னாங்க, அப்பா இப்படிப்பட்ட பேச்செல்லாம் வளர்த்த வேண்டாம். சாம்பார், ரசம், வடை, பாயாசம், அப்பளம், ஸ்வீட்டு, மோர், 4 வகை பொரியல், கூட்டு, அப்பளம் எல்லாம் வச்சு அறுசுவையோட பரிமாறுறோம். சத்தம் போடாம சாப்பிட்டு நடந்து போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு விடிய விடிய பஸ் இருக்கு. அப்படியெல்லாம் போக முடியுமா? நாங்க வந்த காரியம் முடியலையே. கல்யாணத்தை நீங்க வரும்போதே விவகாரத்தோட தான் வரீங்கன்னு நினைக்கிறேன். வரும்போதே தாலியோட தான் வந்தோம். இப்ப இவங்க காலி பண்றதா தெரிய இந்த கட்டுமுட்டெல்லாம் எடுத்துட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம். நாங்க ஊருக்குள்ள காலை எடுக்கிறதோட சொன்னாங்க பிள்ளை கிடிமான இருக்குன்னாங்க. பையனை பார்த்து விரும்பி கட்டுதான் கொடுத்தா உங்க பையனுக்கு தான் எங்க பிள்ளைய கொடுக்கணும் அப்படின்னு நாங்க தான் ஆசைப்படணும். அப்படிதான் ஆசைப்படுங்க. இருந்ததுனால வாய்க்கு வருது மனசுல. எங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு ஒரு காலத்துல. அந்த பையன் அப்படி இப்படி 4 பேர் 4 விதமா சொன்னனால எங்க பையன் பிள்ளைக்கு வேற நல்ல பையனா, படிச்ச பையனா, நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிற பையனா பார்த்து கட்டி கொடுத்துக்கிறோம். நீங்க எங்க பையன் 5 விதமான தொழில் பண்றாரு. உங்களுக்கு என்ன வேணும்? ஏதாவது ஒரு தொழில் பண்ணியாவது காப்பாற்றிடுவாரு.
சொல்லுங்க. என்னது? இப்ப அதுலயும் காசு கம்மியாத்தான் வருது. உங்க பிள்ளைய சந்தோஷமா பாத்துக்குவாரு. நீங்க கட்டி கொடுத்த எங்க சந்தோஷம் பிள்ளை நாங்களும் சந்தோஷமா பாத்துக்கிறோமே. நாங்க இன்னும் பாத்துக்கிறோம். எப்படி இருந்தாலும் பிள்ளை கட்டி கொடுக்காம எவ்வளவு நாள் இருக்கீங்க? நல்ல பையன் கட்டி கொடுப்போம். எங்க பையனை தவிர வேற எந்த நல்ல பையன்? ஏன்? சொல்லுங்க பாக்க. ஏன்? தங்கமான பையன் சொல்லி. அதனாலதான் அவருடைய தொண்டரே சொன்னாரு, பொன்னார் தெரியலன்னு சொல்லி வச்சிருக்காரு. சரி, எங்க பிள்ளைய கட்டுறதுனால உங்களுக்கு என்ன லாபம்? எங்களுக்கா? எங்களுக்கு ஒரு நகனுக்கு 10 பவுன்ல காசு மாலையை பார்த்துட்டாங்க. இன்னைக்கு முட்டா போய் குடிச்சா புரியா அந்த காசு மாலையோட கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதாங்க வச்சுக்கோங்க. ஆமா, அதான் உண்மை. கிளம்புங்க கட்டலாம். அதுதான் கல்யாணம் பண்ண முடியும். நீங்க எப்படி இருந்தீங்கன்னு நாங்கெல்லாம் பார்த்தோம். சரி, நல்லா இருக்கீங்க. அதனால எங்க உழைப்பையா உண்மையா உழைச்சு யாருக்கும் துரோகம் பண்ணாம சேர்த்து சம்பாதிச்சதால நினைச்சு இருக்குது. அதுக்கான ஒரு சம்மதி கிடைக்கணும்னு தான் வந்துருக்கிறதே. சரி, சரிங்களா? சம்பந்தம் பண்ணிக்கலாமா? சம்மந்தம் பண்ணியே ஆகணும். பண்ணிக்கலாமா? ஏன்? ஏன்னா விடிய விடிய கதை கேட்டீங்களே. உங்க பிள்ளை எங்களுக்கு நல்ல முறையா மனசார எல்லாம் ஊரே கூடி உட்கார்ந்துருக்க திருவிழாவில் கட்டி கொடுத்துருங்க. நாங்க பொண்ணு தாம்பாளத்துல தங்க தாம்பாளத்துல வச்சு கூட்டிட்டு போறோம். எங்க புள்ள இருந்தாதான் ஆக உங்க பையனுக்கு வந்து வளர்ப்பு ஓடும் மதிப்பு அப்படின்னு சொல்றீங்க. மதிப்பெல்லாம் இல்ல, அந்த பையனுக்கு உழைப்பு எங்க புள்ள இருந்தாதான். சக்தி இல்லையே சிவம் இல்ல. சரி, நாங்க சரிசமமா எல்லாம் கொடுத்தோம். போதுமா? சரி, கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம் வேணாமா? நம்ம யாரும் வாய் தரப்பா இல்ல. எத்தனை மாப்பிள்ளை கூட கை கொடுங்க. நீங்க தான் சாப்பாட்டுக்கு வந்தவங்களாச்சே, அதனால பேச மாட்டீங்க. என்ன பண்ற, திருவிழாவுக்கு சாப்பாடு போடுவீங்க இல்ல, அதனால சாப்பாடு போடுறோம். ஆக எங்க பிள்ளைங்க நீங்க கட்டியே தெரியணும்னு இந்த இருக்குல இந்த நல்ல நேரத்துல மொத்த கடல்ல நிக்கிறதுனால எங்க பிள்ளையோட அருமை பெருமை எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்க தேடி வந்து இந்த ஊரே ஒத்த கால நிக்குதுன்னு சொல்லி எங்க பிள்ளைய கட்டி கொடுக்கிறோம். ஏன்னு கேட்டா செல்வத்தை கொண்டுதான் எங்க பிள்ளை ஊரெல்லாம் படியிழந்து காப்பாத்திட்டு வர்றான். ஆக நாங்க எங்க பிள்ளைய உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி தர சம்மதிக்க மாட்டோம் அப்படின்னு நாங்க சொல்லல. சம்மதிக்கிறோம். வெத்தலை பார்க்க மாட்டோம். ஓம் நன்மை எதிரக நலனியே வந்தனங்க நல்லூரு மண்ணுதறி கண்டனார் தன் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம். சக்தி மண்டலம் போற்றி சக்தி மண்டலம் போற்றி போற்றி ஓம். மாறின்று எல்லை மயக்கிடும் வஞ்ச புலனைந்து வழியடைத்த முதே ஊரின்ற என்னுடைய
சூடான